ஆசியான் நாடுகளில் ஆன்லைன் மோசடிகள், வேலைவாய்ப்பு ஏமாற்று தொழில் முயற்சிகளின் எண்ணிக்கை பெருகி வரும் நிலையில் இவை குறித்து உடனடி நடவடிக்கையும் வலுவான பிராந்திய ஒத்துழைப்பும் அவசியமாகிறது. மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசான் கூறுகையில், இணையத்தில் நடைபெறும் குற்றச் செயல்கள் பாதிக்கப்பட்டோரின் சுதந்திரம், மரியாதை ஆகியவற்றை இழக்கும் நிலையில் கொண்டு வந்து விட்டுவிடுவது மட்டுமன்றி இத்தகைய இணைய மோசடிகள் ஆசியான் நாடுகளின் பொருளாதாரத்தையும் பெரிதும் பாதிக்கக்கூடியவை என கூறினார். கோலாலம்பூரில் நடைபெற்ற 29வது ஆசியான் அரசியல் பாதுகாப்பு சமூக கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், கடந்த சில வருடங்களாகவே ஆசியான் இணைய குற்றங்களை கட்டுப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் குற்றவாளிகள் தங்கள் செயல்பாடுகளை மறுபடியும் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய வல்லவர்களாக உள்ளனர் என்றார். இதற்காக ஆசியான் நாடுகள் தங்களிடையே சட்டங்களை ஒத்திசைக்கவும், தகவல் தொடர்பு அமைப்புகளை பரிமாறவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இணைய மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகவும் வேகமாக நடக்கிறது. அதனால் ஆசியான் நாடுகள் தங்கள் டிஜிட்டல் பாதுகாப்பை வளர்த்து கொள்வதும் முக்கியம் எனவும் ஹசான் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.